வணக்கம் எல்லாருக்கும். இன்றைய என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கருவாட்டு குழம்பு நான் வைக்க போகிறேன். அந்த வீடியோ தான். ஓகே, ஒரு சதுர கருவாடு, மொத்தமான நிறைய உப்புள்ள கருவாடு. அதனால் நல்ல கொதி சுடுதண்ணி விட்டு 10 நிமிஷம் அப்படியே நான் விட்டுட்டு இந்த தோலை நான் உரிச்செடுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் சரியான மொத்தமான தோலாக இருக்குது. மெல்லிய தோலாக இருந்தால் அப்படியே விடலாம். ஓகே, 10 நிமிஷத்துக்கு பிறகு இப்போ நான் அந்த தோலை உரிக்கிறேன். அங்கால கருவாட்டு குழம்புக்கு நான் புட்டை வச்சுருக்கிறேன். அந்த புட்டு என்ன ஒரு வித்தியாசம்னு சொன்னால், இதில் ஆட்டா மாவும் அரிசி மாவும் தான். இது கடையில் வேணுன அரிசி மாவு, அதனால் நான் ஆட்டா மாவையும் அரிசி மாவுலையும் நீத்துப்பட்டியில் வச்சு அவிச்சிட்டு திருப்பி அவிச்சிருக்கிறேன். நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. விரும்பினாக்கள் செய்து பாருங்க. ஓகே, இங்கால கருவாட்டு குழம்புக்கு புளி கொஞ்சம் தேவை, அதனால் கொஞ்சம் முதலே ஊற போட்டு வைக்கிறேன். கொஞ்சம் கடினமாக இருக்காது கரைக்க, அதுக்காகத்தான். அதை விட 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் போட்டு தான் இந்த கருவாட்டு குழம்பு நான் வைக்க போகிறேன். ஓகே, கத்திரிக்காவை அப்படி கழுவி நீல வாக்கில் வச்சுருக்கிறேன் வெட்டி. அதுக்கெல்லாம் லைட்டாக உப்பு போடுறேன். ஒரு திரும்பினா உப்பு போடாமையும் விடலாம். ஆனால் ஒரு அரை தேக்கரண்டி அளவில் போட்டு இதை பொரிச்செடுக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டுருக்குறேன். அதுக்குள்ள அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா கருவாடு சரியான உப்பு, அதனால் அந்த சுடுதண்ணியில் கழுவினாலும் 2-3 தடவை நல்லா கழுவி எடுக்கணும் அந்த கருவாடை. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு தெரியாதாக்களுக்காக சொல்கிறேன். இப்போ வழமை போல் சட்டி சூடாயிட்டு எண்ணெய் விட்டு நான் கடுகு போட்டு வடிக்க விட்டுருக்கிறேன். ஒரு அரை தேக்கரண்டி கடுகு. இப்போ உள்ளி இன்றைக்கி நான் முதலே வட்டி போடுறேன். ஒரு வாசனை வித்தியாசமாக இருக்குங்க கருவாட்டு குழம்புக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம், அதையும் சமையலில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். கரண்டி இல்லாமையே குறுக்கி எடுக்கிறேன். ஓகே, இங்கால என்னென்னு சொன்னால் ஒரு கையில் கேமரா. இங்கால 3 பச்சை மிளகாய், அது வாசனைக்காக அதையும் சேர்த்து தாளிக்க விடுறேன். எண்ணெய் அதிகமாக நம்ம இடையில் இருக்குது. வெங்காயம் வதங்குற அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ ஒரு தேக்கரண்டி அளவில் பெருஞ்சீரகம். விரும்பினா வெந்தயம் போடலாம். நான் வெந்தயம் போடலை, ஏன்னா கருவாட்டு குழம்பு ஏற்கனவே கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெந்தயம் போடல. விரும்பினா போடலாம். இங்கால கருவேப்பிலை. இன்றைக்கு தான் எங்களோட வீட்டில் பச்சை பசையில் கருவேப்பிலை இருக்குது. ஓகே, அதையும் கையாலேயே பிச்சு போட்டுட்டேன் வழமை போல். ஓகே, அது வதங்கி கொண்டு வந்துட்டுது. இங்கால தக்காளி கொண்டு அதையும் சின்ன சின்ன துண்டா வெட்டி இந்த வதங்குறதுக்காக போட போகிறேன். தக்காளி நான் கூடுதலாக எல்லாத்துக்கும் சேர்க்கறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் தேங்காய் பால் குறைவாக தண்ணி விடுறோம், அதுதான். இப்போ கிங் தூள் எடுத்து வச்சுருக்கேன் வழமை போல். இது கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வதங்கி கொண்டு வந்துட்டு இதுக்குள்ள ஒரு 2 தேக்கரண்டி அப்படி தூள் போடுறேன். தூளெல்லாம் உங்களோட விருப்பப்படி போடலாம். சொன்னால் ஒவ்வொருத்த காரம் உப்பு எல்லாம் வித்தியாசப்படும் சாப்பிட்ற சுவைன்ற இது. ஓகே, இந்த தூள் மணம் போகிற அளவுக்கு அதையும் கொஞ்சம் எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு இங்கால கரைச்சி ஏற்கனவே கரைக்கிறதுக்கு போட்டு வச்ச புளியை நல்லா அதை கரைச்சிட்டேன். இப்போ தான் இந்த சக்கை எடுத்து போட்டுட்டு இப்போ இதுக்குள்ளேயே கலந்து புளிக்கரசலை கலந்து விட்டுட்டு, ஓகே, கொஞ்சம் சிலோவாக இதில் வீடியோடு கேட்க மாட்டேன், சிலோவாக காட்டுறேன். அந்த கரண்டி வைக்கின்றது எல்லாமே நான் ஒற்றை கையில் ஃபோன். ஓகே, இப்போ 1 கப் அளவில், இந்த கப்பால் 1 கப், அதிகமான தண்ணி தேவையில்லை. தூள் மணம் போகிற அளவுக்கு எவ்வளவு கொதிக்க விடணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டால் சரி. இப்போ உப்பு நான் இப்போ முதலே ஒரு பார்க்க விளங்கி இருக்கு, ஒரு கொஞ்சம் உப்பு போடுறேன். ஒரு அரை தேக்கரண்டி அளவில் தான் விழுந்திருக்கும் உப்பு. புதுசாக யாராவது கருவாட்டு குழம்பு வைக்கிறீங்கன்னா நீங்கள் கடைசியாக கூட போடலாம். ஏன்னா இந்த கருவாட்டில் உப்பு இருக்கும்.
நான் இதை 2-3 தரம் கழுவி தான் வச்சுருக்கிறேன். ஆனால் சரியான உப்புள்ள ஒரு கருவாடு தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது, அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ மூடி விட்டது. ஒரு 10 நிமிஷம் அவ்வளவில் மீடியம் அடுப்பில் தான் விட்டேன்னா நல்லா கொதித்து கொண்டு வந்துட்டுது. தூள் மணமும் ஓரளவுக்கு போயிட்டுது. இப்போ இந்த டைமில் நான் கருவாட்டை போடுறேன். கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் திருப்பவும் நான் கொதிக்க விட போகிறேன். கருவாடு ஆகிற அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு மூடித்தான் விட போகிறேன். நான் சீக்கிரமாக வெஞ்சிடும். இப்போ ஒரு 8 நிமிஷம் அளவில் திருப்பியும் நான் விட்டேனால் அடுப்பு குறைச்சி விட்டுருக்குறேன். ஓகே, நல்ல வாசம் கொண்டு வருது. இப்போ ஒரு 2 மேசக்கரண்டி அல்லது 2.5 மேசக்கரண்டி அளவில் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் தேங்காய் பால் கொதிச்சிட்டுது. இப்போ ஏற்கனவே பொரிச்சு வச்ச கத்தரிக்காய் அதையும் போட்டு கிளம்பிட்டு இறக்க வேண்டியது தான். சமையல் முடிவுக்கு வந்து விட்டது. கருவாட்டு குழம்பு ரெடி, புட்டு ரெடி ஆயிட்டுது. ஓகே, நீங்கள் கூட செய்து பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவர்களுக்கு நன்றி. நல்ல சுவையான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிட்டுது. இப்போ நான் வளமை போல் இதுக்கு வந்து சூட்டோடு இருக்கே கருவேப்பிலை கொஞ்சம் பச்சையாகவும் போட போகிறேன். இந்த நன்மை எங்களோட உடலுக்கும் நல்லது தான். பச்சையாக அதை சாப்பிட வாசனையோடு இருக்கும், அதோட கறியோடு சாப்பிட. அதே சமயம் கறியும் நல்ல சுவையான ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும். ஓகே, இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோக்கள் என்னுடைய பழைய வீடியோக்களை பார்க்க விருப்பமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.